பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 22. அத்தியாயம் 3, பதம் 9. யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாசர. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம். மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். செயலின் நோக்கம் முக்கியம். மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் பந்தனத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த செயலை கடவுளுக்காக தியாக உணர்வுடன் செய்தால் அது பந்தனமில்லாமல் விடுதலையை தரும். சுயநல நோக்கம். தனிப்பட்ட லாபம், ஆசை, புகழ், செல்வம் போன்ற நோக்கங்களுக்காக செய்யப்படும் செயல் கர்ம பந்தனத்தை, அதாவது பிறவி பந்தம் உண்டாக்கும். யக்ஞம் என்றால் இங்கு யக்ஞம் என்பது வெறும் ஹோமம் அல்ல, தியாகம், கடவுளுக்காக அர்ப்பணிப்பு என்று பொருள். பற்றற்ற செயல். செயலை செய்யும்போது நான் செய்கிறேன் என்ற அகங்காரம், எனக்கு பலன் வேண்டும் என்ற ஆசை ஆகியவற்றை விட்டுவிட்டு கடவுளுக்காக செயல் செய்வது கர்மயோகத்தின் சாரம். நடைமுறை வாழ்க்கையில் பயன்பாடு. வேலை, பணி. உங்கள் தினசரி வேலைகளை கடவுளுக்காக என்று நினைத்து செய்யுங்கள். குடும்ப பொறுப்பு. குடும்பத்திற்காக செய்யும் கடமைகளையும் தியாக உணர்வுடன் செய்யுங்கள். சமூக சேவை. பிறருக்காக செய்யும் உதவிகள் கடவுளுக்கான அர்ப்பணிப்பாக கருதினால் அது பந்தனமில்லாமல் உங்களை உயர்த்தும். சுருக்கமாக இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் பாடம்: செயலை தவிர்க்க முடியாது, ஆனால் செயலை கடவுளுக்காக தியாக உணர்வுடன் செய்தால் அது பந்தனமில்லாமல் விடுதலையை தரும். சுயநலத்திற்காக செய்யப்படும் செயல் பந்தனத்தை உண்டாக்கும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.